ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களை ராஜேஷ் குமார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் எஃப்இடெக்ங்கிற யூடியூப் சேனல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான வீடியோ கொண்டு வந்திருக்கு. ஒரு யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பாக முக்கியமானது உங்களுடைய சேனல் ஆர்ட் என்னென்னு பார்க்குறீங்கன்னா, உங்களோட யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணனே மேலே பார்க்குற பெரிய ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ அதுதான் சேனல் ஆர்ட். அதை வந்து நம்ம ரொம்ப முக்கியமானது எதுக்கான்னு பார்த்தோம்னா, நம்மளோட சேனலில் வந்து நம்ம ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து பெருசாக விசிபிள் ஆகிற ஒரே இது வந்து அந்த சேனல் ஆர்ட், அதுக்கப்புறமா லோகோ. ஸோ இந்த சேனல் ஆர்ட்டை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் முதல் அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு முன்னாடி அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுக்கு கருத்துக்களுக்கு கமெண்ட்ஸில் அனுப்புறதுக்கு கண்டிப்பாக மறந்துடாதீங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த இமேஜ் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தா மட்டும் தான் உங்களோட அந்த கான்செப்ட் வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி நம்ம இப்போ வந்து பவர் பாயிண்டில் வந்து யூடியூப் சேனலோட சேனல் ஆர்ட்டுகளோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ அந்த இமேஜ் வந்து நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதை இமேஜ் வந்து நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபிக்ஸ் பண்ண இமேஜ் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும் தான் உங்களால் வந்து ப்ராப்பராக உங்களால் அதை வந்து கொண்டு வர முடியும். ஸோ தப்பாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக கிடைக்காது, அது வந்து ப்ராப்பராகவே இருக்காது. ஸோ அதனால் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த அலைன்மெண்ட் வந்து கண்டிப்பாக முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த இமேஜை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கிடுங்க. அது வந்து சேவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஜேபிஜி ஃபார்மேட் இருக்கும், பிஎன்ஜி ஃபார்மேட் இருக்கும், ஸோ அதுபோல் ஜிஎஃப் ஃபார்மேட் இருக்கும். ஸோ அதில் வந்து ஜேபிஜி ஃபார்மேட் மட்டும் தான் இதில் வந்து ப்ராப்பராக வந்து அக்செப்ட் ஆகும். ஸோ அதனால் ஜேபிஜி ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து அந்த இமேஜை வந்து சேவ் பண்ணுங்கள். அந்த இமேஜை சேவ் பண்ணதுக்கப்புறமா எந்த ஃபோல்டர் இருக்குங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் டேரெக்டாகவே உங்களோட யூடியூப் சேனல் போயிட்டு யூடியூப் சேனல் வந்து மேலே வந்து வந்த உடனே உங்களுக்கு பெருசாக விசிபிளாக தெரியுது சேனல் ஆர்ட். ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் இப்போ கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸ் அனுப்புறதுக்கு மறந்துடாதீங்க. அது அப்படின்றாலும் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ரைட் சைடு போய் பார்க்குறீங்க, அந்த கேமரா பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கேமரா பட்டனை கிளிக் ஆனோன்னா உங்களுக்கு வந்து ஒரு நியூவாக ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ஸ்க்ரீன் ஓப்பன் ஆனால் அதில் வந்து ட்ராப் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அந்த ட்ராப் ஃபோட்டோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து எந்த ஃபோல்டரில் நீங்கள் இந்த சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்கு போய்ட்டு அந்த இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து விசிபிள் ஆகும். ஸோ அந்த இமேஜ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து என்ன அளவுக்கு கரெக்டாக வருது. ஸோ டெஸ்க்டாப்புக்கு வேவுக்கு வரும்போது வந்து சேனல் ஆர்ட் எப்படி இருக்குதோ, மொபைல் வேவுக்கு வந்து எப்படி இருக்குதோ, இல்லைன்னா டிவியில் வந்து நம்மளோட சேனல் வந்து விசிலாக இருக்கும்போது அதோட சேனல் ஆர்ட் வந்து எப்படி இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு. ஸோ இதை பார்த்த உடனே உங்களுக்கு எதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் அதில் வந்து போய் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் இதில் வந்து அந்த விசிபிள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் செலக்ட் கிளிக் பண்ணாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து வித்தின் 2-3 செகண்ட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அப்டேட் ஆகிரும். ஸோ அந்த அப்டேட் ஆனதுன்னா நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த சேனல் ஆர்ட்டுக்கும் இப்போ இருக்கிற ஆர்ட்டுக்கும் எப்படி இருக்குது. ஸோ அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு இந்த தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸில் அனுப்புறதுக்கு எதாவது இருக்கும் கூட வந்து கமெண்ட்ஸில் அனுப்பி எங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிக்கலாம். நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோ புதுசான வீடியோஸ் வந்து நாங்கள் அப்டேட் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.